Hi students, in this class we are going to learn about articles. Articles, we have two, the type of two articles, definite article, indefinite article, okay. So definite article, the indefinite article, a, an, okay. Indefinite articles, where we use indefinite articles. Indefinite articles a is used to before consonant sounds. Before consonant sounds அப்படின்னா vowels தவிர, vowels we have seen here vowels a e i o u, அந்த vowels தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் தான் கான்சனன்ட்ஸ், ஓகே. ஸோ கான்சனன்ட்ஸுக்கு முன்னால் என்ன வரும்னா ஏ வரும். அதுவே ஆன் இஸ் யூஸ்டு பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ். வவல் சவுண்ட்ஸுக்கு முன்னால் ஆன் வரும். ஸோ யூ நோ வெரி வெல் வேர் வி ஹவ் டு யூஸ் ஏ அண்டு ஆன். எக்ஸாம்பிள்ஸ் ஹியா ஏ 100, அ டீச்சர், எ செஃப். இந்த பதில் பார்த்தோம் அப்படின்னா ஏ 100, ஸோ வவல் சவுண்ட் இல்லை. எ டீச்சர் வவல் சவுண்ட் இல்லை, கான்சனன்ட். இதெல்லாம் கான்சனன்ட். ஹெச்எஃப் வவல் இல்லை, கான்சனன்ட். அப்படியே கீழே பாருங்கள், ஆன் ஆப்பிள் வவல் சவுண்டு, ஏஇஐஓயூவில் இருக்கக்கூடிய வவல் சவுண்ட் இருக்குது. ஆன் ஆரஞ்ச் வவல் சவுண்டு. ஆன் அம்ப்ரெல்லா வவல் சவுண்டு. ஸோ வவல் சவுண்டு வந்துச்சுன்னா ஆன் போடணும். அதுவே வவல் சவுண்டு வராமல் கான்சனன்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன போடணும், ஏ போடணும், ஓகே. Here we see definite articles. Definite article already we have seen where we use indefinite article. Now we see definite article, okay. Definite article where it will come, எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் நேம்ஸ். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா ஃபார் த ஹிந்துஸ், த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், த டெக்கன் க்ரானிக்கல். ஸோ இங்கிலீஷ் நேம்ஸில் அந்த நியூஸ் பேப்பருக்கெலாம் த கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபேமஸ் பில்டிங், த எல்ஐசி, த குதுப் மினார், லைக்வைஸ், ஓகே. பீப்புள் ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், த இண்டியன்ஸ், த அமெரிக்கன்ஸ், ஸோ அந்த மாதிரி. ப்ளூரல் நேம்ஸ், ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ளூரலாக வந்ததுன்னா சோல்ஜர்ஸ், ஸோ ஓகே. பென்ஸ், இந்தமாதிரி ப்ளூரலாக வந்துச்சு அப்படின்னா நிறைய இருந்துச்சுன்னா த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பியானோ, கிட்டார், தப்லா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு முன்னால் த வரணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதாவது இஎஸ்டியில் முடியும். ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ஓகே, லார்ஜஸ்ட், டாலஸ்ட், இஎஸ்டியில் முடியுது இல்லையா. அப்போ இஎஸ்டி வந்துச்சு அப்படின்னா அப்போ சூப்பர்லேட்டிவ் வரும்போது த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ். யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது த ஸ்கை, ஒன்லி ஒன்று தான் இருக்கும். த ஸ்கை, த மூன், த சன். ஸோ அதுதான் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ், குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், ஓகே, குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், த தான் யூஸ் பண்ணணும், ஓகே. வி ஹேவ் எக்ஸாம்பிள் ஹியர் நவ். டிட் யூ ஹியர் த நியூஸ்? டிட் யூ ஹியர் த நியூஸ்? அந்த நியூஸை நீ கேட்டியா? ஏதோ ஒரு நியூஸை பற்றி தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் த. ஹியர் இஸ் த புக் யூ ஆர் லுக்கிங் ஃபார். லுக்கிங் ஃபார் மீன்ஸ் சர்ச். இந்த புத்தகத்தை தானே நீ தேடிட்டு இருந்த, ஓகே. அப்போ இந்த புத்தகம்னா அப்போ இதே ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் நவுன் தான் வருது. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் த. நெக்ஸ்ட், ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் அவர் குரூப், ஓகே. ஸ்ட்ராங்கஸ்ட், இஎஸ்டி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இஎஸ்டி வந்தால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இல்லையா. அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஎஸ்டி வந்தாலே த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதுதான் த எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தது. ஆல்ரெடி வி ஹாவ் சீன் ஏ அண்ட் ஆன், நவ் வி ஹாவ் சீன் த, ஓகே. நவ் ரைட் த கரெக்ட் ஆர்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஏட் ஆன் ஆப்பிள் டுடே. ஆன் ஆப்பிள், ஏன் ஆப்பிள் வவல் சவுண்டு வந்திருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் வவல் சவுண்ட். ஸோ வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா ஆன் போடணும். ஹி லவ்ஸ் பிளேயிங் த ஹார்னட். ஹார்னட் அப்படிங்கிறது என்னது, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலே த யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், த இருக்குது பாருங்கள். ஹி இஸ் எ யூரோப்பியன் பாய். இது யூரோப்னு சொல்லக்கூடாது, யூரோப், யூ அப்படின்னு தான் சொல்லணும், ஓகே. அப்போ யூன்றது வவல் சவுண்ட் இல்லை, யூன்றது வவல் லெட்டராக இருக்குது. ஆனால் அது யூன்னு சொல்லக்கூடாது, ஊன்னு தான் சொல்லணும். இங்கே யூரோப்பியன், அப்போது வவல் சவுண்டில் வரல, அதனால் அங்கே ஏ கொடுத்துருக்குறோம், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹாவ் எ கேட். ஏ கேட். கேட் அப்படிங்கிறது வவல் சவுண்டில் கான்சனன்ட், ஓகே. ஸோ கான்சனன்ட்டில் இருக்கிறதால ஏ போட்டுருக்குறோம். அதே பாருங்கள், ரிப்பீட்டடில் வருது பாருங்கள், த கேட் இஸ் பிளாக். ஸோ ஒன்ஸ் திரும்பவும் மறுபடியும் ஒரே பொருள், ஒரே நவுனை
மறுபடியும் சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், த யூஸ் பண்ணணும். ஓகே, த கேட். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன், ஐ ஹாவ் an important information for you. an important information. ஓகே, இம்பார்ட்டண்ட் வவ்வல் சவுண்டில் இருக்குது. ஸோ வவ்வல் சவுண்டு வந்துச்சுன்னா ஆன் போடணும், இல்லைன்னா என்ன கான்சனன்ஸ் வந்துச்சுன்னா ஏ போடணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டெஃபினட் ஆர்டிகளுக்கு த வரணும் அப்படி தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.